அர்ஜுன், அர்ஜுன். அர்ஜுன், என்னை விட்டு போக மாட்டல்ல? போக மாட்டேன்டி. லவ் யூடா கருப்பா. நீயும் என்னை விட்டு போக மாட்டல்லடி. போயிடுவேன். என்ன? உன்னை விட்டு போயிடுவேன்னு சொன்னேன். ஏய், அப்படிலாம் சொல்லாதடி. நான் கண்டிப்பா போயிடுவேன். அப்போ நீ தான் வந்து என்னை கண்டுபிடிக்கணும். என்னை கண்டுபிடிச்சிட அர்ஜுன், நான் போறேன். இல்ல, போகாத, ப்ளீஸ் போகாத, என்னை விட்டு போகாதடி. அர்ஜுன், ஆ, கனவா? நீ எங்க இருக்க லக்கி? உனக்காக தான் இந்த அர்ஜுன் உயிரோடவே இருக்கேன். அம்மா அம்மா. ஏய், என்ன? நான் வேலை செஞ்சுட்டு தானே இருக்கேன். மா, இங்க பாருமா. சொல்லு. மா, நான் வந்து 1 மணி நேரம் ஆகுது. நீங்க எதுக்கு என்ன வர சொன்னீங்க? அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. உன்னை எதுக்கு வர சொல்லுவாங்க? நீ வீட்டுக்கு வந்து 2 மாசம் ஆகுது. எங்களுக்கும் உன்னை பார்க்கணும், உன் கூட இருக்கணும்னு தோணாதா? அதான் வர சொன்னேன். அம்மா, வேலை அதிகமாக இருந்ததால தாம்மா வர முடியல. இப்போ மட்டும் எப்படி உன்னால் வர முடிஞ்சது? நான் வரலை, நீங்கள் தான் என்னை வர வச்சிங்க. நிலா, நாளைக்கு நம்ம எல்லாரும் பக்கத்தில் இருக்கிற கோவில் வரைக்கும் போயிட்டு வரலாமா? நம்ம எல்லாரும் ஒன்றா போய் ரொம்ப நாள் ஆச்சு இல்லை? சரிம்மா, போகலாம். இப்போ எனக்கு பசிக்குது, ஏதாவது சாப்பிட கொடுங்க. சரிம்மா, இந்த முடிஞ்சிருச்சு. அப்பா, நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? எனக்கு என்னம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். அப்பா, நான் ஒரு வாரம்தான் இங்கே இருப்பேன். சரிம்மா. நீங்க ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா? மாடி, நான் சொல்ல என்ன இருக்கு? உனக்கு தெரியாதது எதுவும் இல்லை. நீ வந்து கேட்டப்போ ஒரு அப்பனா எனக்கு கோபம் வந்துச்சு. நான் அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அப்பா, ஆனால் நீ எனக்கு புரிய வச்ச. அதனால மட்டும்தான் உன்னோட சந்தோஷத்துக்காக நான் இதுக்கு ஒத்துக்கிட்டேன். எனக்கு தெரியும்ப்பா. அப்புறம் என்னம்மா? இல்லப்பா. இங்கே பாருமா நிலா, நான் சொன்னது உண்மைதான். நீ கவலைப்படாத, நான் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு. சரிம்மா, நீ போ. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு போ. எதை பற்றியும் யோசிக்காத, சரியா? அப்பா நான் இருக்கேன் உனக்கு. சரிப்பா. சார், உங்களுக்கு சொன்னால் புரியாத சார். நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கெலாம் எதுவும் தெரியாது சார். அது எப்படிங்க? ஒரு பேஷண்ட்டோட டீட்டெயில் கூட இல்லாமையா ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். டாக்டர் வருவார், நீங்கள் வேணால் அவர்கிட்ட வேணால் கேட்டுக்கோங்க. சும்மா சும்மா வந்து தொல்லை பண்ணாதீங்க சார், வேலை டைமில். என்னது, நான் தொல்லை பண்ணுறேன்னா? ஒரு கேள்வி கேட்டால் ஒழுங்காக பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன ஹாஸ்பிட்டல் இது? சார், நீங்கள் கேட்டதுக்கு தான் பதில் சொல்லியாச்சுல, போங்க சார் ஃபஸ்ட்டு. உங்ககிட்ட இருந்து எப்படி அந்த டீட்டெயில் வாங்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் இப்போ போகிறேன், ஆனால் திரும்பவும் வருவேன்.
ச்சே, 6 மாசமா வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு. ஏன் இந்த டாக்டர் அவர் கேட்குற டீட்டெயிலை கொடுக்க மாட்டேங்கிறாரு? அதுல என்ன பிரச்சனை? ஒன்றும் புரியல. எவ்வளோ நாள் ஆகுது குடும்பத்தோட இப்படி கோயிலுக்கு வந்து? ஆமாம்மா. ஆமாம் ஆமாம், நல்லா தான் இருக்கு. எதுக்கு வந்திருக்கோன்னு தெரிஞ்சால் தானே தெரியும் நல்லா இருக்கா இல்லையான்னு. என்னடி, நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், எதையோ யோசிச்சுட்டு இருக்க. என்னது, நானா? நான் என்ன யோசிக்க போகிறேன்? நான் ஒன்றும் யோசிக்கலை. ஓ, அப்படியா? சரி சரி. ஏன், நீ என்ன நினச்ச? நானா ஒன்றும் யோசிக்கலை, நான் நல்லா தான் இருக்கேன். ஏய், கேட்டேன்டி. நீ சும்மாவே அமைதியாக இருக்க மாட்ட. நீ ரொம்ப நேரமும் அமைதியாகவே இருக்கியா? அதனால தான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். உன் கண்ணு சரியில்லை. ஆமாண்டி, என் கண்ணு சரியில்லை. ஆ, வாங்க. நல்லா இருக்கீங்களா? ஏய், யாரடி அவங்க? நாங்க நல்லா இருக்கோம் பார்வதி. அப்புறம் இவதான் பெரிய பொண்ணா? ஆ, ஆமா. அவங்க அப்பா பக்கத்துல நிக்கிறாள, அவ தான் பெரிய பொண்ணு. ராதிகா. ஏய், யாரடி அவங்க? ஆ, நான் நல்லா இருக்கேம்மா. ஏய் ராதிகா, என்னடி இவங்களுக்கு என் பேர்லாம் தெரிஞ்சிருக்கு? அப்படின்னா இவங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா? ஆனால் நான் இவங்கள பார்த்ததே இல்லையே. உனக்கு தெரியுமா என்ன? என்னது, தெரிஞ்சவங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரியும் தெரிஞ்சவங்களா தெரியாதவங்களான்னு. என்னடி, நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ எதுவும் பேசாமல் இருக்க. ஆ, என்ன கேட்ட? அவங்க யாருன்னு கேட்டேன். ஆ, சொல்லுங்கம்மா. இவன் தான் என் பையன் கோவிந்தன். சொந்தமா துணி கடை வச்சிருக்கான். நல்ல பையன். அவன் ஏதோ உன்கிட்ட பேசணுமா? ஏன் கிட்டயா? என்ன பேசணுமா? அவனை தான் கேட்கணும். நீங்க பேசுங்க, நான் உள்ள போய் சாமி கும்பிட்டு வரேன். ஐயோ, இவ வேற கோவமா பார்க்குறாளே, இப்போ என்ன பண்ணுறது? ஆ, என்னங்க, நீங்கள் ஏதோ வேண்டுதல் வச்சுருக்கேன்னு சொன்னீங்க. வாங்க, நம்ம இப்போ போய் பண்ணிட்டு வந்துடுவோம். நான் எப்போ சொன்னேன்? ஏங்க, வர வர உங்களுக்கு ஞாபக மறதி அதிகமாக போயிட்டே இருக்கு. நீங்கள் தானே சொன்னீங்க நைட்டு ஏதோ வேண்டுதல் இருக்குன்னு. வாங்க, நம்ம போய் முடிச்சுட்டு வருவோம். அதுக்குள்ளே இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. நிலா, நீ பேசிகிட்டு இருமா தம்பிட்ட, நாங்கள் போய் முடிச்சுட்டு வந்துடுறோம், சரியா? ஐயோ, தனியாக மாட்ட விட்டு போயிட்டாங்களே, இப்போ நான் எப்படி போகிறது? இவ கையில் மாட்டணும், நம்மளை பிச்சு போட்டுருவா. ஹிஹி. அக்கா, என்ன? நானும் போயிட்டு வரவா? எங்க? வேண்டுதலுக்கு. நீ ஒரு ஆணியும் பிடுங்க வேணாம், இங்கே நில்லு. ஒரு அடி நகுந்த உன் காலை முறிச்சிருவேன். அம்மா பண்ணதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? என்னை திட்டுறா. சரி, என்னதான் பேசுகிறாங்கன்னு கேட்போம்.